ஓம் தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பரசோதயாத். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரராய. உலகமெங்கும் வாழும் தமிழ் மக்கள், அதாவது அமெரிக்கா, ஜப்பான், ஆஸ்திரேலியா, கனடா என்று உலகமெங்கும் வாழும் மக்கள் அனைவருமே நம்ம நிகழ்ச்சிக்கு நிறைய ஆதரவு கொடுத்து நிறைய அப்பாயின்மெண்ட் வாங்கி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அதை சிலவருக்கு குறித்த நேரத்தில் அப்பாயின்மெண்ட் கொடுக்க முடியாமல் கொஞ்சம் தாமதம் ஆகிருக்கலாம். கண்டிப்பாக அந்த தாமதம் வராமல் சிறப்பாக உங்கள் எதிர்காலத்தை பார்க்கலாம். இப்போ கார்த்திகை மாத பலன்கள், கார்த்திகை 1 முதல் கார்த்திகை 29 வரை. இது நவம்பர் 17, அதாவது பார்த்தீங்க 17/11/2025 முதல் 18/12/2025 வரை இருக்கக்கூடிய கார்த்திகை மாத பலன்கள். இந்த பிரபஞ்சத்தினுடைய சக்தி என்பது பிரம்மாண்டமானது. நல்ல கவனிங்க, இந்த பிரபஞ்சத்தினுடைய சக்தி மிகவும் பிரம்மாண்டமானது, ஆச்சரியமானது, அதிசயமானது, அப்படியே நடக்கக்கூடியது. இது பிரம்மனுடைய விதி, உங்க தலையெழுத்து, பிரம்மன் போட்ட தலையெழுத்து. இதை சரியா கணிச்சா சரியா நடக்கும். இதுதான் உண்மை. ஆச்சரியம். உங்க பலன்களை சொல்லும் போது ஆச்சரியமா இருக்கணும். புரியுங்களா? ஆச்சரியமா இருக்கணும், அப்படியே நடக்கக்கூடியதா இருக்கணும். உங்க வாழ்க்கையை உயர்த்துவதும் தாழ்த்துவதும் இந்த பிரபஞ்ச சக்தியே. இதை படைத்தது பிரம்மன். இது பிரம்மனுடைய தலை விதி. ஆக இங்க சொல்லப்படுகின்ற பலன்கள் ஒரு 50%, 60% அதுதான். அதே நேரம் உங்க வாழ்க்கையில என்னென்ன யோகங்கள், என்னதான் யோகங்கள் இருக்கு, என்னென்ன யோகங்கள் இருக்கு, என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, அது எப்ப சரியாகும், நினைச்ச காரியம் எல்லாம் எப்ப நடக்கும், மனசுக்கு பிடிச்ச மன வாழ்க்கை, நல்ல திருமண வாழ்க்கை எப்பதான் நடக்கும். அப்ப இது போன்ற பிரச்சனைகள், இந்த மாதிரி பிரச்சனை, இந்த மாதிரி காரியங்கள்லாம் எப்ப நடக்கும்ன்றது உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை, உங்க தனிப்பட்ட ஜனன ஜாதகத்தை பார்த்தா தான் ஒரு தெளிவான முடிவு தெரியும். தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்தா தான் நல்ல தெளிவான முடிவு கிடைக்கும், உங்களுக்கு நல்ல தெளிவான பலன் கிடைக்கும். ஆக இதுக்கு என்ன செய்யணும்? ஒரு அப்பாயின்மெண்ட் கீழே நம்பர் இருக்கு, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க. புரிஞ்சுட்டீங்களா? ஆக முயன்று பாருங்கள், வெற்றி உங்களுக்கு, முன்னேற்றமும் வெற்றி உறுதியாக உங்களுக்கு. சரிங்களா? இப்ப எல்லாருக்குமே இந்த கார்த்திகை மாத பலன்கள், கார்த்திகை மாதம் கல்யாண காலம். யாருக்கெல்லாம் கல்யாணம் நடக்க போகுது, யாருக்கெல்லாம் தொழிலில் மிகப்பெரிய வெற்றி அடைய போகுது, யாருக்கெல்லாம் கடன் நிவர்த்தி அடைய போகுது, யாருக்கெல்லாம் சொத்து பிரச்சனைகள் முடிய போகுது, யாருக்கெல்லாம் காதல் வாழ்க்கை நிறைவேற போகுது என்பதை, யாருக்கெல்லாம் புத்திர பாக்கியம் கிடைக்க போகுது அப்படின்றதெல்லாம், என்னென்ன பிரச்சனைகள் கடந்த காலம் சந்தித்தார்கள், என்னென்ன பிரச்சனைகள் நல்லபடியாக முடிய போகுது என்பதை நல்ல தெளிவாக இந்த நிகழ்ச்சியில் பார்க்கலாம், எல்லா ராசிகளுக்கும். சரிங்களா? ஆக உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னா கீழே நம்பர் நோட் பண்ணிக்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி. கார்த்திகை மாத பலன்கள். சிம்ம ராசி நேயர்களே, உங்களுக்கான கார்த்திகை மாத பலன்கள். காலபுருஷ தத்துவத்துக்கு 5ஆம் இடம் சிம்ம ராசி. காலபுருஷ தத்துவத்துக்கு 5ஆம் இடம் சிம்ம ராசி. உங்களுக்கு அதிபதியான சூரியன் உங்க இடத்திற்கு 4ஆம் இடம், உங்க இடத்துக்கு 4ஆம் இடத்தில் உங்க ராசிக்கு அதிபதி. காலபுருஷ தத்துவத்துக்கு உங்க 5ஆம் இடமான உங்களுடைய சிம்ம ராசிக்கு அதிபதியான சூரியன் 4ஆம் இடம், உங்க இடத்துக்கு இருந்து 4ஆம் இடத்துல இருக்கார், விருச்சிக ராசியில. சிம்மத்திலிருந்து 4ஆம் இடம் விருச்சிக ராசி. இது காலபுருஷ தத்துவத்துக்கு 8ஆம் இடம்.
பொதுவாக காலபுருஷ தத்துவத்துக்கு 8ஆம் இடத்தில் ஒரு கிரகம் வலிமை அடைந்தால் பதவி யோகம், சொத்து யோகம், பதவிக்கு மேல் பதவி, சொத்துக்கு மேல் சொத்து, வருமானத்திற்கு மேல் வருமானம் நிச்சயமாக கிடைக்கும். மேலும் உங்கள் ராசிக்கு அதிபதியே அந்த இடத்துல ஒரு பிரகாசம், உங்க பதவியில் பிரகாசம், உங்க தொழிலில் பிரகாசம், உங்க சொத்துக்களில் பிரகாசம், உங்க உழைப்பில் உயர்வு, உங்க பதவியில் முன்னேற்றம், பெயர் புகழ், ஒரு பிரகாசமான ஒரு வாழ்க்கை ஏற்படுத்துகின்ற ஒரு கார்த்திகை மாதம். பிரச்சனைகள்லாம் விலகி மகிழ்ச்சி, சந்தோஷம், பிரபலம், அரசியல், அரசாங்க பதவிகள் என்று சொல்லக்கூடிய அனைத்து யோகங்களையும் தரக்கூடிய 4ஆம் இடம். 4ஆம் இடம் என்பது கல்வியால் பதவி, ஒரு நல்ல படித்து நல்ல கல்வியால் பதவிக்கு போய் நல்ல நல்ல ஒரு பிரபலமாகிறது, பெரிய பதவியில் உட்காந்துட்டான் அப்படின்னு சொல்லக்கூடியது. நல்ல சொத்து, நல்ல பேப்பா, கட்டடம் கட்டியிருக்கான், எவ்வளோ பிரமாதமாக கட்டியிருக்கான் அப்படின்னு சொல்லக்கூடியது. நல்ல அப்போ ஃபாரின் காரை இறக்கியிருக்காங்க, நல்ல வாகனம், நல்ல அடுத்தவங்கெல்லாம் பார்த்து பிரமிக்கக்கூடிய அளவுக்கு முன்னேற்றம். இப்படி ஒரு வண்டி வாங்கியிருக்கான், பிரமாதமாக இருக்கு வண்டி, வீடு அருமையாக கட்டியிருக்கேன், நல்ல பதவியில் உட்காந்துருக்கேன். இதெல்லாம் ஊர் மக்கள், உலக மக்கள், நண்பர்கள், உறவுகள் எல்லாம் பிரமிக்கக்கூடிய அளவுக்கு வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பு. அப்ப இந்த 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த உங்க ராசிக்கு அதிபதியும் அந்த செவ்வாயாகப்பட்ட விருச்சிக ராசிக்கு அதிபதி செவ்வாய் ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய அமைப்பு, இந்த 2 கிரகங்கள் எங்க பார்க்கணும்னா 10ஆம் இடத்தை பார்க்கணும். 11, அதாவது 4ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்தை பார்க்கணும். 10ஆம் இடம் உங்களுக்கு தொழில் ஸ்தானம். 4ஆம் இடத்துல ஒரு கிரகம் தான் நேரம் எங்க பார்க்கும், 10ஆம் இடத்தை பார்க்கும். அப்ப 10ஆம் இடம் செய்கின்ற தொழில், வியாபாரம், வருமானம், பதவி, உத்தியோகம், நல்ல வேலை, இதெல்லாம் சிறப்பாக அமைஞ்சுவோம், அதில் மாற்றம் இல்லை. அப்போ அந்த 10ஆம் இடத்துக்குரிய சுக்கிரனையும் பார்க்கணும்ல. அப்போ அந்த சுக்கிரன் எங்கே இருக்காரு, 3ஆம் இடம், காலபுருஷ தத்துவத்துக்கு 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த துலா ராசி உங்களுக்கு உங்க ராசிக்கு 3ஆம் இடம். காலபுருஷ தத்துவத்துக்கு 2, 7க்குரியவர். 2ஆம் இடம் காலபுருஷ தத்துவத்துக்கு 2ஆம் இடம் வருமானம், 7ஆம் இடம் திருமணம். இந்த 2 முயற்சிகளும் வெற்றி பெறுமா அப்படின்றத உங்களுக்கு முயற்சி ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கு 3ஆம் இடத்துல. நல்லா கவனிக்கங்க, காலபுருஷ தத்துவத்துக்கு 2ஆம் இடம் தனம், 7ஆம் இடம் திருமணஸ்தானம். அப்ப அந்த 7ஆம் இடத்துல சுக்கிரன் உட்கார்ந்து, 2க்கு அதிபதியா சுக்கிரன் உட்கார்ந்துருக்காரு காலபுருஷ தத்துவத்துக்கு. அப்ப இந்த 2 இடத்திற்கு உங்களுக்கு அந்த இடம் வந்து 3ஆம் இடம். சிம்மராசிக்கு 3ஆம் இடம் துலா ராசி. அப்ப இந்த 2க்கு 7க்குரிய முயற்சி ஸ்தானம் தான் உங்களுக்கு 3ஆம் இடமா சுக்கிரன் வீட்டுல துலா ராசியில அந்த சுக்கிரன் உட்கார்ந்துருக்காரு. அப்ப இந்த 2 காரியங்களுக்கு செய்யக்கூடிய முயற்சிகள் மிகப்பெரிய வெற்றி அடையும். வெளிநாட்டு யோகம், வெளிநாட்டு திருமணம், ஷேர் மார்க்கெட்டு, அரசியல், அரசாங்கம், பதவி என்று மிகப்பெரிய வெற்றி அடையக்கூடியது. புரிஞ்சுட்டீங்களா? ஆக அற்புதமாக அமைஞ்சிருக்கு. சரி, அடுத்து இந்த உங்களுடைய பிள்ளைகள் உயர்கல்விக்காக இல்லை பல பதவிக்காக வெளிநாடுகளுக்கோ வெளி மாநிலங்களுக்கோ இல்லை உத்தியோகத்துக்கோ போகக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். ஏன்னு கேட்டீங்கன்னா, உங்க ராசிக்கு 5ஆம் அதிபதி பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம். நீங்களும் ஒரு தொழில் ரீதியா பயணமாகலாம். 12ஆம் இடத்துக்கு போறார். இல்லை எங்கேயா உங்களுடைய முதலீடுகள் வேற எங்கேயாவது வெளி மாநிலமோ வெளிநாடுகளோ முதலீடு பண்ணலாம். ஏன்னா 5, 8க்குரியவர். 8ஆம் இடத்தை பத்தி அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கேன். 8ஆம் இடம் வந்து உங்க தொழில் ஸ்தானம், லாபஸ்தானம் தான் 8ஆம் இடம். அப்ப அந்த வீட்டுக்குரிய குரு பகவான் வந்து உங்களுக்கு 12ஆம் இடத்துல உச்சம் பெற்று உட்கார்ந்திருக்கார். 12ஆம் இடம் என்பது பயணம். 12ஆம் இடம் என்பது சொத்துக்கள் விரயமாகாம சேர்வது, காசு பணம் விரயமாகாம சேர்வது. என்னென்ன முயற்சிகள் இருக்கோ அந்த முயற்சிகளை கனவா போகாம வீணா போகாம, ஏடா வீணா போனவனே அப்படின்னு சொல்லுவோம்ல,
ஏதாவது இல்லாத செலவு பண்ணி வீணாக போகிறோன்னு இவர் பண்ணிட்டு வந்து நிற்கிறியடா அப்படின்னு சொல்ல அந்த வார்த்தைக்கு இடம் கொடுக்காம செஞ்சான்டா. நினைச்சதை சாதிச்சான், நினைச்சதை சாதிச்சிட்டான். நல்ல அவன் நினைச்ச மாதிரி சரியான முன்னேற்றம் சாதிச்சிட்டான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சாதனையாளராக ஆகக்கூடிய கிரக அமைப்பு. 12ஆம் இடம் கனவு நனவாகக்கூடியது. 12ஆம் இடம் வந்து கனவு, எப்படிலாம் வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்ற ஒரு கனவு, அந்த கனவுல நனவாகக்கூடிய இடம். சாதாரண வெற்றி இல்லை, அபாரமான வெற்றி, ஆச்சரியமான வெற்றி, ஒரு உலகம் பெருமைப்படக்கூடிய ஒரு வாழ்க்கை. அப்ப முதல்ல வருமானத்துக்கும் முன்னேற்றத்திற்கும் அந்த முயற்சிகள் வெற்றி பெறக்கூடியதில் சுக்கிரன், அந்த சுக்கிரனே திருமண வாழ்க்கைக்குரியவர் ஆகிறார். புரிஞ்சுட்டீங்களா? அடுத்து உங்களுக்கு இந்த செவ்வாய் வலிமையா இருக்கக்கூடியது 4ஆம் இடத்தில். இந்த 4ஆம் இடத்தில் இருக்கிற செவ்வாயை 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பார்க்கக்கூடிய அமைப்பு. அப்ப காலபுருஷ தத்துவத்துக்கு பாக்கியாதிபதி அவர் 9ஆம் இடம் என்பதும் நல்ல பதவியும் நல்ல தொழில் முன்னேற்றமும் அதற்காக பயணத்தையும் ஒரு ஆன்மீக பயணத்தையும் ஒரு அரசியல் பயணத்தையும் சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. அப்படி இடத்துக்குரியவர் 9-12 காலபுருஷ தத்துவத்துக்கு 9-12க்குரிய குரு பகவான் அவரே அந்த இடத்திற்கு 12ஆம் இடத்திற்கு 5ஆம் இடம். அப்ப 12ஆம் இடத்தினுடைய காலபுருஷ தத்துவத்துக்கு 12ஆம் இடத்துடைய அனைத்து யோகங்களையுமே இந்த 12ஆம் உங்களுக்கு 12ஆம் இடம் அமையுது. புரிஞ்சுட்டீங்களா? காலபுருஷ தத்துவத்துக்கு 12ஆம் இடத்து அதிபதியே உங்களுக்கு 12ஆம் இடத்துல உச்சமாகிறாரு. அப்ப ஒரு அனைத்து முயற்சியில் கனவா போகாம எல்லாமே மிகப்பெரிய வெற்றி அடையும் அர்த்தம். புரிஞ்சுட்டீங்களா? ஆக உங்களுக்கு அதாவது தொழிலில் ஒரு மாற்றம், இடமாற்றம், முன்னேற்றம், பதவி முன்னேற்றம் நிச்சயமாக உண்டு. ஆச்சரியப்படக்கூடிய யோகத்தில் கண்டிப்பாக நடக்கும். இப்போ உங்க ராசியில என்னென்ன நட்சத்திரம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மகம் நட்சத்திரம். மகம் நட்சத்திரத்துக்குரிய கிரகம் கேது உங்க ராசியில உட்கார்ந்துருக்க, பாதிப்பு இல்லை. அப்ப அடுத்ததாக பூரம், மகம் பூரம். பூர நட்சத்திரத்துக்குரியது சுக்கிரன். சுக்கிரன் அங்க உட்கார்ந்துருக்காரு உங்களுக்கு 3-10க்குரிய தொழில் ஸ்தானாதிபதி. காலபுருஷத்துக்கு 2-7க்குரியவர். அந்த காலபுருஷத்துக்கு 7ஆம் இடத்தில் அமர்ந்து உங்களுக்கு 3ஆம் இடம், உங்க முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய இடத்தில், உங்க முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய இடத்தில் சுக்கிரன். என்னென்ன முயற்சிகள் பண்ணுவீங்க? நல்ல வியாபாரம், நல்ல தொழில், நல்ல பதவி, நல்ல கல்வி, நல்ல பயணம், நல்ல வாகன யோகம், நல்ல திருமண யோகம், இது அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய ஒரு முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். ஏன்னா அந்த இடத்துல லாபஸ்தானம் 2-11க்குரிய புதன் அந்த லாபாதிபதியை லாபாதிபதியை புதனும் சுக்கிரன் சேர்ந்து உட்கார்ந்துருக்காங்க. புரிஞ்சுட்டீங்களா? ஆக இந்த புதனும் சுக்கிரன் சேர்ந்து எல்லாவித யோகங்களும் முன்னேற்றங்களும், புதனும் சுக்கிரனும் ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டாலே நீங்க ஒரு மனுஷன் வந்து எப்படியெல்லாம் யோகம் அடிக்குன்னு சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு யோகங்கள், பதவி யோகங்கள், தொழில் யோகங்கள், முன்னேற்றங்கள், பேரும் புகழும் கொட்டி தருகின்ற யோகம் பிரமாதம் அமைச்சிருக்கு. புரிஞ்சுட்டீங்களா? சரி, இப்ப இந்த கிரக அமைப்புகள் ரொம்ப சிறப்பாக சிம்ம ராசிக்கு அமைந்திருக்கிறது. அதுக்கு அடுத்தாப்புல உங்களுக்கு பூர நட்சத்திரத்துக்கு அடுத்தாப்புல உத்திர நட்சத்திரம். மக நட்சத்திரத்துல பார்த்தாச்சு. மக நட்சத்திரம் கேது உங்க ராசியில உட்கார்ந்துருக்காரு. புரிஞ்சுட்டீங்களா? அவர் வந்து பூர நட்சத்திரத்தை இருக்கிறார், கேது இருக்கக்கூடிய இடம். அடுத்ததாக பூர நட்சத்திரம் அந்த இடத்துல இருக்கு. மகம், பூரம், உத்திரம். பூர நட்சத்திரம் சுக்கிரனை பத்தி பார்த்தாச்சு. 3வது நட்சத்திரம் வந்து உத்திரம். உத்திரம் வந்து 1ஆம் பாதம் வரைக்கும் உங்க ராசியில இருக்கு. அந்த உத்திர நட்சத்திரத்துக்குரிய சூரியன் உங்களுக்கு கேந்திரஸ்தானம், 4ஆம் இடம். கேந்திரம் 4ஆம் இடம். 4ஆம் இடம் கல்வி, கல்வியால் உத்தியோகம், வாகன யோகம், சொத்து யோகம், பூமி யோகம், பதவி யோகம், இது அனைத்தும் தரக்கூடிய இடத்தில் உங்க ராசிக்கு, அதாவது உங்க ராசியில் உத்திர நட்சத்திரத்துக்குரிய சூரியனை செவ்வாயோடு சேர்ந்து
ஆட்சி பெற்ற செவ்வாயோடு சேர்ந்து மேலும் குருவினுடைய உச்சம் பெற்ற குருவின் பார்வையில் பிரமாதமா இருக்கும். குரு பார்க்க கோடி நன்மை என்பது இப்பதான் சரியா நடக்க போகுது. புரிஞ்சுட்டீங்களா? பிரமாதமா இருக்கு, அதுல மாற்றமே இல்லை. ஆக இந்த 3 நட்சத்திர கிரக அமைப்புகள் உங்களை வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தும், லாபத்தை கொட்டி கொடுக்கும், தொழில் முன்னேற்றம். ஏன்னா 2-11 உங்களுக்கு சுக்கிரனோட சேர்ந்து உட்கார்ந்துருக்கார் முயற்சி ஸ்தானத்தில். அதாவது வெற்றி ஸ்தானம், முயற்சி ஸ்தானம், வெற்றி ஸ்தானம், புகழ் ஸ்தானம், பதவி புகழ் என்று சொல்லக்கூடிய அனைத்து யோகங்களும் பெறக்கூடிய இடத்துல உட்கார்ந்துருக்கார். ஆக இது ஒரு 60% அப்படியே நடக்கக்கூடியது, அதில் எந்த மாற்றமே இல்லை. அதே நேரம் ஏதாவது கவலைகள் பிரச்சனைகள் இருந்தால் கண்டிப்பாக ஒரு தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்துக்கணும். உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் நவக்கோள்கள் 9 கிரகங்கள் நவக்கோள்கள் எப்படிப்பட்ட ஒரு வலிமையோடு உட்கார்ந்துருக்கு, கட்டங்கள் எப்படி உட்கார்ந்துருக்கு, உங்களுக்கு என்ன தசா புத்தி ஓடுது, என்ன அந்தர புத்தி ஓடுது, தசா அந்தர புத்தி என்ன ஓடுது, அந்தர புத்தினா ரகசிய புத்தி, அது என்ன செய்ய போகுது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய வெற்றிகளை நிர்ணயிக்கலாம். தோல்வியை சந்திக்க, பிரச்சனைகளை இருந்து விடுபடலாம், வெற்றியை சந்திக்கலாம். அதை உங்கள் ஜாதகத்தை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஆக கீழே ஒரு நம்பர், ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி உங்கள் வாழ்க்கையுடைய வெற்றி அடையக்கூடிய அனைத்து யோகங்களையும் பெறலாம். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுவது 18 சித்தர்களும் முனிவர்களும் உருவாக்கிய சித்தர் வாக்கு ஜோதிடர் பாலச்சித்தர். நன்றி, வணக்கம்.